ஹலோ ஃபேமிலி, அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விக்னேஷ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது உங்க சேனல் விக்னேஷ். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2வது ரயில்வே எக்ஸாமுக்கான அனௌன்ஸ்மெண்ட், ஷார்ட் நோட்டீஸ் இதெல்லாம் வந்துருச்சு. சரியா? ஸோ அது என்ன அப்படின்னா, ஏற்கனவே இதுக்கு முன்னாடி வீடியோலயே பார்த்தோம், டெக்னீஷியன் இல்லையா? ஸோ இப்போ டெக்னீஷியனுக்கான டைம் லைன், அதாவது எப்போ நோட்டிஃபிகேஷன், எப்போ நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம், உங்களோட CBT 1 எப்போ, CBT 2 எப்போ, உங்களோட டிவி எப்போ இருக்கும், அது முதற்கொண்டு ஒரு டைம் லைன் மாதிரி ரிலீஸ் பண்ணுறாங்க. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ரயில்வேல, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி டைம் லைனோட ரிலீஸ் பண்ணுறது. ஸோ அது எல்லாத்த பற்றியும் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் டக்குன்னு எப்படி படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அது வரைக்குமே நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். சரியா? மற்ற விஷயங்கள்லாம் டீட்டெயிலாக வரக்கூடிய வீடியோஸில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ RRB சென்னை அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். அதில் இங்கே வந்துருக்கு பாருங்கள். ஆக்சுவலாக 29th வந்து பார்த்தீங்கன்னா டெக்னீஷியனை பற்றி சில இன்ஃபர்மேஷன் வந்தது. இப்போ ஒரு ஷார்ட் நோட்டீஸ் விட்டுருக்காங்க, டென்டேட்டிவ் டைம்லைன் ஃபார் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் டெக்னீஷியன். ஸோ அதுதான் இங்கே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ், ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட், சென் நம்பர் 2. அதாவது தனியாக தான் டெக்னீஷியன் வரப்போகுது, தனி நோட்டிஃபிகேஷனாக டெக்னீஷியன் வரப்போகுது, எக்ஸாமும் தனியாக தான் நடத்த போகிறாங்க. ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் டெக்னீஷியன்ஸ், டென்டேட்டிவ் டைம் லைன்ஸ். டென்டேட்டிவ் அப்படிங்கிறதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிரந்தரமாக இல்லை, இது டென்டேட்டிவ். இது எப்போ வேணுனாலும் மாறலாம், சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி. ஸோ சில சேஞ்சஸை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எப்பயுமே டென்டேட்டிவ்னா அதான். சம் வேரியேஷன்ஸ் இருக்கலாம். இப்போ ஜூன் அப்படின்னு சொல்கிறவங்க டக்குன்னு ஜூலை எக்ஸாம் வைக்கலாம், இல்லை மேலேயே வைக்கலாம். இந்த மாதிரி சில மைனர் டிஃப்ரென்சஸ் இருக்கலாம். டென்டேட்டிவ் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் அபவுட் 9,000. ஸோ இந்த வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸும் ரொம்ப அதிகம். எப்பயுமே ரயில்வேல வேகன்சி வரும்போது அஃபிஷியலாக கம்மியாக தான் வரும், அதுக்கப்புறம் நிறையவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு இது வரைக்குமே. ஓகேவா? ஃபர்ஸ்ட், பப்ளிகேஷன் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் இன் எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ். பிப்ரவரியில் எம்ப்ளாய்மெண்ட் நியூஸில் இதை பற்றி வந்துடும். அதாவது அஃபிஷியல் ஃபுல் நோட்டிஃபிகேஷன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பிப்ரவரியில். தென் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன். எப்போல இருந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா மார்ச் ஏப்ரல் 2024. ஓகேவா? அதான் நோட்டிஃபிகேஷன் வந்து ஒரு மாதத்தில் அந்த ஆன்லைன் சப்மிஷன் டைம் கொடுப்பாங்க. தென் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் CBTs ஆர் டென்டேட்டிவ்லி ஷெட்யூல்டு டு பி held between October and December 2024. அதாவது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களோட CBT 1, CBT 2 ரெண்டுமே ஒன்றும் இல்லை, ரெண்டுமே அக்டோபர் டிசம்பர்ல கம்ப்ளீட் ஆயிரும்னு சொல்றாங்க. ஏன்னா CBT 1 வச்சாங்கன்னா அதுலேருந்து CBT 2க்கு ரொம்ப டைம் எடுக்க மாட்டாங்க. சரியா? ரிசல்ட் பப்ளிஷிங் எல்லாத்துக்குமே. லாஸ்ட் ஷார்ட் லிஸ்ட் ஃபார் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வில் பி ரிலீஸ்ட் இன் February 2025. ஸோ தட் மொத்த ப்ராசஸும் முடிஞ்சு அப்பாயின்மெண்ட்டே நீங்கள் வித்தின் 1 yearல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதில் இன்னொரு விஷயம், ப்ளீஸ் நோட், த சென்ட்ரலைஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் நோட்டீஸ் ஃபார் த நெக்ஸ்ட் சைக்கிள் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் டு த போஸ்ட் ஆஃப் டெக்னீஷியன்ஸ் இஸ் ப்ரொவிஷனலி பிளான்ட் ஃபார் இஷ்யூ இன் April 2025. ஓகேவா? ஸோ April 2025ல நெக்ஸ்ட் சைக்கிள் ஆஃப் ரயில்வே வேகன்சிஸ் விடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இனிமேல் எவ்ரி இயர் நடத்துவோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க சேர்பர்சன்ஸ் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்ஸ். ஓகேவா? ஸோ டெக்னீஷியன் யார் அப்ளை பண்ணலாம்? எத்தனை வீடியோ போட்டாலும் என்கிட்ட அதிகமாக டவுட் கேட்கறதுல இதுவும் ஒன்று, ஸ்டூடெண்ட். சரியா? அதாவது டெக்னீஷியன் இந்த வேகன்சி ITI கம்பல்சரி, 10th பாஸ் அண்ட் ITI கம்பல்சரி. நீங்கள் பிரைவேட் ITIல படிங்க, கவர்மெண்ட் ITIல படிங்க, ஆர் ரயில்வேல அப்ரெண்டிஸ் முடிங்க, நீங்கள் எல்லாருமே எலிஜிபிள். மற்றவங்க யாருமே எலிஜிபிள் இல்லை. ஒரே ஒரு போஸ்ட் இருக்கு, ஒரே ஒரு போஸ்ட். அது 12th பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் எடுத்திருப்பீங்க இல்லையா? அந்த குரூப் எடுத்து பாஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா 12th. அவங்களுக்கு மட்டும் ஒரே ஒரு போஸ்ட் இருக்கு டெக்னீஷியன்ல, சிக்னல் அண்ட் டெலிகாம். சரியா? சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன். ஸோ ஒரே ஒரு போஸ்ட் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும் ஏகப்பட்ட அப்ளிகேஷன்ஸ் வரும். இந்த ஒரு போஸ்ட்டுக்கு கட் ஆஃப் எப்பயுமே அதிகமாக வரும். சரியா? மற்றபடி வேற யாராலையும் இதில் அப்ளை பண்ண முடியாது. இன்ஜினியரிங், பிடெக் என்ன படிச்சிருந்தாலும் ITI கம்பல்சரி இந்த போஸ்ட்டுக்கு. சரியா? ஸோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் ரயில்வேஸ் ஒரு டைம் லைனோட, அதாவது டில் ரிசல்ட், ஃபைனல் ரிசல்ட் டிவி வரைக்குமே டைம் லைன் கொடுத்தது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஓகேவா? எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ALP இப்போ ஃபர்ஸ்ட் வந்த நோட்டிஃபிகேஷன் ALP எக்ஸாம் வந்து ஜூன்லேருந்து ஆகஸ்ட்டுக்குள்ள நாங்கள் வந்து CBT 1 பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செப்டம்பர்ல CBT 2, CBAT அதாவது சைக்கோ டெஸ்ட் வந்து நவம்பர்ல. அதே மாதிரி டெக்னீஷியன் வந்து வரப்போகுது, இன்னும் நோட்டிஃபிகேஷன் வரல. அக்டோபர் டிசம்பர்ல CBT 1 அண்ட் CBT 2 எல்லாமே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபெப்ல DV நடக்கும் அப்படிங்கிறதையும் கிளியரா சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு விஷயம் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், எப்பயுமே ரயில்வேயோட எந்த ஒரு வேகன்சிஸ் வந்தாலும் சரி மினிமம் 5 to 6 months கேப் இருக்கும்.
சிபிடி 1க்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பேர் டு எஸ்எஸ்சி இவங்க டபுள் த டைம் எடுத்துப்பாங்க எப்பயுமே. ஏன்னா இப்போ ஏஎல்பி தனியாக 50 lakh ப்ளஸ் ஃபார்ம் வரும் எப்படியும். டெக்னீஷியனுக்கு ஒரு 50 லட்சம் ஃபார்ம் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா 2018 அதிகமாக வந்தது. ஸோ இந்த தடவை இதுக்கு மேலே கூட மேபி வரலாம், சான்சஸ் இருக்கு. என்டிபிசி எல்லாம் இன்னும் வரல, என்டிபிசியும் ஷெட்யூல் ஆயிருக்கு. என்டிபிசி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோர்ஸ்ல வரும் அப்ளிகேஷன். ஸோ இவ்வளோ லேக் அண்ட் இவ்வளோ க்ரோர்ஸ்ல அப்ளை பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட அப்ளிகேஷன்லாம் ஸ்க்ரூட்னி பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஓகே ஆயிருக்கா இல்லையான்னு. தென் அவங்க வந்து சென்டர்ஸ், எக்ஸாம் சென்டர்ஸ்லாம் பார்த்து அலாட் பண்ணுறதுக்கு இவ்வளோ டைம் எடுத்துக்கிறாங்க. சரியா? ஸோ இப்போ முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வருவோம். ஷார்ட்டாக சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா இப்போ ப்ரெசென்ட்ல யார் யாருக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் தெரியவே தெரியாது. நீங்கள் ஆல்ரெடி படிச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணிட்டு போயிடுவீங்க அடுத்தடுத்து. ஸோ இப்போ நீங்கள் நியூ ஸ்டூடெண்ட், உங்களுக்கு எதுவுமே தெரியல, ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணிடுங்க. மறக்காம நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் நான் கீழே கமெண்ட்லையும் தரேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கும். டெலிகிராமில் போய் லேர்ன் வித் இக்னிஷன் டைப் பண்ணாலே போதும். சரியா? இதை நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலயமா நான் சாப்டர் வைஸ் போட்ட வீடியோவை பிளேலிஸ்டாக போட்டு ஒரு மெசேஜ் மாதிரி அப்பப்போ அதை ஃபார்வர்ட் பண்ணிட்டே இருப்பேன். ஏன்னா நியூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டக்குன்னு பார்க்கறதுக்கு. ஸோ இஃப் யூ ஆர் நியூ, நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு இதில் மேத்ஸ், சயின்ஸ் இருக்கும். ரீசனிங்கில் நிறைய வீடியோஸ் இருக்காது, நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஆட் பண்ண இதுலேயும் உங்களுக்கு நான் பிளேலிஸ்ட்டில் கொடுத்துட்றேன். சரியா? ஸோ இது வரைக்கும் நீங்கள் பெருசாக இன்னும் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னு நினைக்கிறவங்க சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணி இதில் இருக்கிற வீடியோஸை 1 by 1 பாருங்கள். சரியா? தென் மறக்காம நம்மளோட ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அது எதுக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன். நம்மளோட ஆப் லிங்க்கையும் நான் டெலிகிராம் சேனல் கூடவே கொடுத்துருக்கேன். ஆர் பிளே ஸ்டோரில் போய் நீங்கள் லேர்ன் வித் இக்னிஷன் டைப் பண்ணாலும் சரி, ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு லாகின் பண்ணிடுங்க, பேசிக் டீடைல்ஸ் கொடுத்து. தென் இதில் 3 கோடு ஷோ ஆகும். அந்த கோடை டச் பண்ணீங்க அப்படின்னா ஸ்டடி மெட்டீரியல் உள்ளே இருக்கும். ஸ்டடி மெட்டீரியலை டச் பண்ணிடுங்க. டச் பண்ண பிறகு ரயில்வேக்காக உங்களுக்கு தேவைப்படுற ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அதையும் டெலிகிராமில் கொடுத்துருப்பேன். நிறைய பிடிஎஃப் இருக்கு. எல்லாத்தையுமே நான் ஒரு தடவை கொடுத்துட்டேன்னா அந்த மெசேஜ் ரொம்ப லாஸ்ட்டில் போயிடும், போக போக அடுத்தடுத்த மெசேஜ் போடும். ஸோ இது பெஸ்ட்டாக இருக்கும். இதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக உங்கள் ஃபோன்லேயே ஸ்டோர் ஆகிக்கும். தமிழ் மெட்டீரியல்ஸும் இருக்குது, இங்கிலீஷ் மெட்டீரியல்ஸும் இருக்குது, மெயின்ஸ் வரைக்குமே இருக்குது. உங்களோட ரயில்வே டெக்னீஷியன் ரெண்டுத்துக்குமே மெயின்ஸ்க்கு தேவையான மெட்டீரியல்ஸ் அதுலேருந்து எல்லாமே இதில் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் சிரமப்படாமல் 1 by 1 பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ட்ரேட் புக்ஸும் இருக்குது இதில். சரியா? அந்தந்த ட்ரேடில் யார் யார் அப்ளை பண்ணுவீங்களோ அந்த ட்ரேட் புக்ஸும் இருக்குது. சில புக்ஸ் இல்லை, அதை நான் ஆட் பண்ணுறேன். ஸோ சீக்கிரமாக படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சில தமிழ் மீடியம் புக்ஸ் நீங்கள் கம்பல்சரி பிரிண்ட் போடுற மாதிரியே இருக்கும். சரியா? இது அமேசான்லேயுமே உங்களுக்கு கிடைக்காது. ஸோ புக்ஸ் பிரிண்ட் போட்டுக்கோங்க. தென் என்னென்ன புக்ஸ் அப்படிங்கிறத பற்றி, வெறும் புக்ஸை பற்றி மட்டுமே நான் ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். இந்த வீடியோவில் இந்த ஷார்ட் இன்ஃபர்மேஷன் தான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.